நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படிங்கிற இந்த ஷோல இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா, காதலை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, காதல் மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது, சாதி ஒழிப்பு திருமணத்தை பத்தி மக்கள் அவங்களுடைய கருத்து என்ன தெரிவிக்கிறாங்க, சாதி ஒழிப்பு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மக்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நாங்க கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். நம்மளோட ஃபுல்னஸ் அவங்களுக்கு கொடுக்கறதா என்ன பொறுத்த வரைக்கும் லவ். தாய் தகப்பன் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அது கேட்டு செய்யணுமா இல்லையா? சாதி மறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். நானும் என்னோட ஒய்ஃப் கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஸோ லவ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சாக்ரிஃபைஸ் தான். லவ்வை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒரு டேவோட ஸ்டார்டிங்கே இருக்கு. அதாவது இஷ்டம், அதாவது வாழ்க்கை வாழ்றது. ஆக்சுவலாக வந்து இப்போ நானும் லவ் மேரேஜ் தான். ஸோ என்னோட ஒய்ஃபு, ஸோ இப்போ இந்த குழந்தை வந்திருக்குன்னா லவ் தான் காரணம். காதல் என்பது இன்றைக்கு வந்து பல்வேறு காலகட்டத்தில் மத்தியில் வந்து பல்வேறு வகையாக வந்து எல்லாரும் பேசப்படுது. காதல்னா என்ன, மனுஷாவது எவ்வளோ இருப்பாடு, அது உண்மையிலே ஒரு நல்லதுதான். காதல் அது இல்லைன்னா வந்துட்டு இந்த உலகத்தில் எந்த உயிர்களும் வாழ முடியாது. நம்ம ஒருத்தவங்களை நம்மளே எப்படி இழந்துட்டு, அதாவது நம்ம மற்றவங்களை எப்படி நேசிக்கிறோன்றத வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம எப்படி சொல்கிறது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருந்ததுன்னா லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். லவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் நம்மளோட என்டையர் லைஃபே இருக்குது. லவ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா சரி, வாழலைன்னா என்ன பண்ண, டைவர்ஸ் பண்ணி போதுங்க. இஷ்டப்பட்டு தான் லவ் பண்ணுதுங்க. சூழ்நிலை தெரியாத ஒருத்தர் வருமானம் இருக்கா, அப்போ லவ் பண்ண மாதிரி தெரியலையா? அப்போல கல்யாணம் பண்ண இல்லை, இப்போ வந்து சாதி சண்டை இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் மறந்து போயிடும். அதனால் சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறதுனால ஸோ பெஸ்ட்டுன்ற அவ்வளோதான். ஸோ இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ ஏதோ ஒரு மூலியமாக வந்து பார்த்து இப்போ இவங்களை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்களோட கேரக்டர். முதல் காதல் வந்து இயற்கையாக அனைத்து உயிரினத்திலும் தோன்றிய ஒரு விஷயம். அது முக்கியமாக மனிதரிடையே வந்து பல்வேறு வயதினர் தரப்பிடையே காதல் ஏற்படுகிறது. லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு லவ்ன்றது கண்டிப்பாக இருக்கணும், காதல்ன்றது. ஸோ அது எல்லாரோட லைஃப்லையும் ஒரு பார்ட்டாக அது வந்து கண்டிப்பாக அது வந்து இருக்குது. அது ஒரு அற்புதமான உணர்வு. அதை வந்து ரியலைஸ் பண்ணணும். அன்பு இல்லாமல் வந்துட்டு இந்த உலகமே இயங்காது. இந்த உலகம் சுற்றி ஃபுல்லாகவே வந்துட்டு அன்பால் ஆனது. அண்ட் சாதி மறுப்பு திருமணத்தை பற்றி பேசணும்னா இந்த காலத்துலயும் அது இருக்க தான் செய்யுது. பட் ரொம்ப ரேர் தான். அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு ரெண்டு பேர் இணையிறது ரொம்ப ரேரு. ஆமாம், நாங்கள் கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். லவ் வந்து அது பெரிய ஒரு அது அகெயின்ஸ்டாக இருக்குது. நமக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு லவ் வந்து பெரிய ஒரு இது, ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக சொல்லலாம். இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு லவ் வந்து பெட்டர்னா இதனால நிறைய நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் குறையும். லவ் பண்ணுறதுனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அனாவசியமாக ஒரு லவ் பண்ணிட்டு இட்டுன்னு போய் தான் அம்மா அப்பா மனசை கஷ்டப்படுத்தி வைக்கிறதுங்கள. லவ்வும் எதிர்க்கப்படக்கூடாது, கல்யாணமாக இது பண்ணக்கூடாது. ஒன்று பிடிச்சதா ஒழுங்காக வாழணும், இல்லையா அப்பா அம்மா பேசி கேட்டு வாழணும். அதான் நானும் என்னோட ஒய்ஃப் கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ சொசைட்டிக்கு இது ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கும். அது அவங்கள 5 அறிவு ஜீவன் நினைக்கிறேன், வேறு எதுவும். இன்னும் ஒரு அறிவு வந்தால் நல்லாயிருக்கும், 6 அறிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். மனுஷன் போல் யோசிச்சா நல்லாயிருக்கும். ஜாதி மறுப்பு திருமணன்றது வந்து இன்றைக்கி வந்து சட்டப்பூர்வமாகவே அதை வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். ஏன்னா ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணால் அவங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புலாம் இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க, நிதியுதவி கொடுக்குறாங்க, பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் இருக்குது. மனுஷ வாழ்க்கைக்கு லவ்ன்றது ஒரு 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 முக்கியமான ஒரு தேவையாக இன்றைக்கி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி யாரும் லவ்ன்றது எல்லாமே இல்லை. ஸோ எல்லாரோட வாழ்க்கை இதுன்னு பார்த்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு பாட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்துட்டு இந்த குடும்ப வாழ்க்கையே இங்கே இருக்குது. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்களும் அந்த பாண்டில் தான் இணைஞ்சிருக்கோம். அது இருந்ததுன்னா, அது உண்மையான அன்பு இருந்ததுன்னா எந்த விதமான குற்றங்களுமே நடக்காது. நாங்கள் கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆனாலும் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால லைஃப் ரொம்ப சூப்பராக போயிட்டு. அவங்க ஃபஸ்ட்டு நல்ல லவ்வை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அதை எதிர்க்கவே மாட்டாங்க. அதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். அவங்க லவ்வை வந்து உண்மையாகவே லவ் பண்ணாங்கன்னா ஜாதி மறுப்புங்கிற ஒன்று வரவே வராது. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு பாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரில, பட் ப்ரெசன்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வாழ்க்கையில் முக்கியமாக நல்லா இருக்கணும்னு தோணுச்சுன்னா லவ் பண்ணலாம், பட் கரெக்டாக சூஸ் பண்ணி லவ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை.
அவங்க வந்து என்ன சொல்லணும்னா கொஞ்சம் நிறைய படிக்கணும். இது போன்ற விஷயங்களை வந்து நிறைய படிக்கணும், கேட்கணும். அப்போ தான் வந்து அவங்க புரிதல் ஏற்படும். அவங்க வந்து இன்னும் வந்து இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளவே இருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான் இன்னும் அவங்க வந்து இந்த ஜாதி மறுப்பு திருமணத்தை வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கல. காதல் பத்தி மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சாங்க. காதல் அப்படிங்கிறது இயற்கை நியதி. காதல் மட்டும்தான் வந்து இந்த உலகத்தை வந்து உயிர் போட வச்சிருக்குன்னு நான் நம்புறேன். காதல் அப்படிங்கிறது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து ஒரு மதத்தை பார்த்தோ, ஒரு இனத்தை பார்த்தோ, ஒரு மொழியை பார்த்தோ, சாதியை பார்த்தோ இங்க வர்றது கிடையாது. அதனால காதல் எல்லோருக்கும் பொதுவானது, இயற்கைக்கு பொதுவானது. அதை வந்து இந்த சாதியினர் வந்து இந்த சாதியினர் தான் காதலிக்கணும், இந்த சாதியினர் வந்து இந்த சாதியினரை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா காதல் எல்லோருக்கும் பொதுவானது. காதல் செய்வோம், இந்த உலகத்தை வந்து காதலால மாற்றுவோம். காதல் ஒன்றே இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு நினைக்கிறோம்.